வணக்கம். இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. கருப்பு தங்கம் என்ற விழிப்புக்கு உரியது பெட்ரோலியம். இந்த பெட்ரோலியம் உலகில் கண்டுபிடிக்கப்பட்ட பின்னர் உருவான வரலாற்று தடத்தில் தற்போது மூன்றாம் வளைகுடா போர் என்ற விழிப்பு நிலையை பெற்ற மத்திய கிழக்கு போர் முக்கியமான ஒரு பதிவை எதிர்மறையாக உருவாக்க தலைப்படுகிறது. அந்த வகையில் இந்த கருப்பு தங்கத்தின் அதாவது பெட்ரோலியத்தின் விநியோகத்தில் ஏற்பட்ட சீர்குலைவு நிலை வரலாற்றின் மிகப்பெரிய தாக்கமாக உருவாகியுள்ளதால் உலக எண்ணெய் சந்தையில் விலை உயர்ந்து வருகின்றது. ஆனால் ஈரானுடனான போர் விரைவில் முடிவுக்கு வரும் என நேற்று திடீரென டொனால்ட் ட்ரம்ப் ஒரு கருத்தை வெளியிட நேற்று $120 என உச்சத்தில் இருந்த எண்ணெய் விலை கடந்த 24 மணி நேரத்தில் அசாதாரணமான ஒரு சரிவை கண்டுள்ளது. ஆனால் இந்த சரிவு தற்காலிகமாக இருக்கும் என்பதுதான் யதார்த்தமாக உள்ளது. இதனால் அதாவது இந்த சரிவின் அடிப்படையில் இன்று செவ்வாய்க்கிழமை ஒரு பீப்பாய் மசகு எண்ணெயின் விலை $90 கீழ் இறங்கியுள்ளது. இது இன்று ஆசிய பசிபிக் பங்கு சந்தைகளில் ஒரு ஆசுவாசத்தை வழங்க தலைப்பட்டாலும் ஏற்கனவே குறிப்பிட்டது போல உலகளாவிய ரீதியில் எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோக நெருக்கடி தொடர்கின்றது. இந்த எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகத்தில் 1/5 செல்லும் ஹோர்முஸ் நீரிணை வழியில் உள்ள கண்டம் இன்னும் நீங்கிக் கொள்ளாததால் இந்த விலை உயர்வு வேதாளம் மீண்டும் முருங்கை மரத்தில் ஏறும் என்பது கசப்பான ஒரு புரிதலுக்குரிய விடயம். தற்போது மத்திய கிழக்கில் இடம்பெறும் இஸ்ரேல் அமெரிக்க கூட்டணி எதிர் ஈரான் என்ற நீயா நானா போட்டிக்களத்தில் உலக எண்ணெய் விநியோகத்தில் 20% வகிவாகத்தை அடித்துக் கொள்கிறது. இந்த அடி காரணமாக 1956-57 ஆண்டில் ஏற்பட்ட சுயஸ் கால்வாய் நெருக்கடியின் போது உருவான எண்ணெய் விநியோக நெருக்கடியை விட தற்போதைய நெருக்கடி 2 மடங்கு அதிக நெருக்கடியாக தெரிகிறது. 1950களில் சுயஸ் நெருக்கடி ஏற்பட்ட போது அந்த நெருக்கடியில் இல்லாத ஒரு நிலைமையாக இப்போது சவுதி அரேபியாவும் சரி, ஐக்கிய அரபு அமீரகமும் சரி, அதாவது எமிரேட்ஸும் சரி தமது எண்ணெய் சந்தையை துண்டித்துக் கொண்டன. இதனால் 56-57 ஏற்பட்ட சுயஸ் நெருக்கடி, 73-74 ஏற்பட்ட அரபு எண்ணெய் தடை, 79 ஆண்டில் ஏற்பட்ட ஈரானிய புரட்சி, 90-91 நடந்த வளைகுடா போர் ஆகிய காலகட்டங்களில் உருவான எண்ணெய் விநியோக நெருக்கடியை விட தற்போதைய நெருக்கடி உலக எண்ணெய் சந்தையை கடுமையாக அடிக்கின்றது. இதன் அடிப்படையில் தற்போது ஹோர்முஸ் நீருணை ஈரானின் அச்சுறுத்தலால் மற்றும் எச்சரிக்கையால் முடங்கியுள்ள நிலையில் இந்த முடக்கத்தை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா சூளுரைக்க தலைப்படுகின்றது. இந்த சமகால நிலவரமானது உலக அரங்கில் சில அசாதாரண எதிர்பார்க்க முடியாத நகர்வுகளையும் ஏற்படுத்தியுள்ளது. அந்த வகையில் உக்ரைனிய போரால் ரஷ்யாவுக்கு அமெரிக்கா எண்ணெய் ஏற்றுமதி தடையை விதித்தது. ஆனால் இப்போது அதே அமெரிக்காவே தானே ரஷ்யாவுக்கு விதித்த எண்ணெய் ஏற்றுமதி தடையை தற்காலிகமாக தளர்த்த தலைப்படுகின்றது. ஏனென்றால் மத்திய கிழக்கின் எண்ணெய் சந்தை நெருக்கடி தீவிரமடைய ரஷ்யாவுக்கு விதிக்கப்பட்ட எண்ணெய் ஏற்றுமதி தடையை தற்காலிகமாக தளர்த்துவது குறித்த அறிகுறியை அமெரிக்காவிலிருந்து வெளிப்படுத்துகிறார் ட்ரம்ப். ஆனால் அவர் அந்த செய்தியில் ரஷ்யாவின் பெயரை நேரடியாக சொல்லிக் கொள்ளாமல் விட்டாலும் மத்திய கிழக்கின் நெருக்கடி முடிவுக்கு வரும் வரை சில நாடுகளுக்கு விதிக்கப்பட்ட எண்ணெய் ஏற்றுமதி தடையை தளர்த்தும் வகையில் முடிவுகள் எடுக்கப்படும் எனவும் ட்ரம்ப் நேற்று சொல்லி இருக்கின்றார். பாருங்கள், பூகோள அரசியல் நிலவரங்கள் எப்படியெல்லாம் எதிர்பாராத திருப்பங்கள் மற்றும் சாய்வுகள், சரிவுகள், ஆதரவு எதிர்நிலைகளை கொண்டு வர தலைப்படுகின்றன. தற்போதைய எண்ணெயின் விலை உயர்வு ஏற்கனவே பல நாடுகளை தத்தமது தரப்பில் நடவடிக்கைகளை எடுக்க தூண்டியுள்ளன. ஐரோப்பிய ரீதியில் குரோஷியா, ஹங்கேரி ஆகிய நாடுகளும் சரி, ஆசிய பிராந்தியத்தில் தென்கொரியா, தாய்லாந்து ஆகிய நாடுகளும் சரி எரிபொருளுக்கு உச்ச வரம்பை நிர்ணயித்துள்ளன, அதாவது விலையை நிர்ணயித்து விட்டன. பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகள் சில சிக்கன நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன. அந்த வகையில்
பிலிப்பைன்ஸ் அரச பணியங்களில் ஏர் கண்டிஷன்களை, அதாவது காற்று பதப்படுத்தும் இயந்திரங்களை பயன்படுத்தக்கூடாது, அரசு அதிகாரிகள் வாகன பயணங்களை குறைக்க வேண்டும் என்ற உத்தரவுகளை எல்லாம் பிறப்பித்து விட்டது. இதேபோல தற்போதைய ரம்லான் நோன்புகால விடுமுறையை முன்கூட்டியே அறிவித்த பங்களாதேஷ் அனைத்து பல்கலைக்கழகங்களை மூடி எரிபொருள் சிக்கனத்துக்கு ஒரு அறிகுறியை காட்டுகின்றது. ஆனால் தெற்காசியாவில் உள்ள இலங்கையோ உலக சக்தி வள சந்தை கொதிநிலைக்குள் சென்ற வேளை பார்த்து கொள்ளிக்கட்டையை எடுத்து தலையை சொறிவது போல நாட்டின் மின்சாரத்துறையை மறுசீரமைக்கும் நகர்வுகளை எடுத்து அதன் மூலமாக தொழிற்சங்கங்களின் எதிர்ப்பை சந்திப்பதால் இப்போது இந்த விடயத்தில் வேலை நிறுத்தங்கள் இடம்பெற தலைப்படுகின்றன. இலங்கை தீவை பொறுத்தவரை இதுவரை அங்கு சிலோன் எலக்ட்ரிசிட்டி போர்ட் எனப்படும் இலங்கை மின்சார சபைதான் இந்த மின்சார விநியோகத்தை மேற்கொண்டது. ஆனால் இப்போது எடுக்கப்பட்ட அதிரடியான மறுசீரமைப்பு முடிவுகளின்படி இந்த இலங்கை மின்சார சபையின் ஏகபோகம் ஒழிக்கப்பட்டு துண்டு துண்டுகளாக தனியார் நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன, அதாவது லிமிடெட் கம்பெனிகள் உருவாக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் லங்கா பிரைவேட் லிமிடெட் எனப்படும் ஸ்ரீலங்கா மின்சார விநியோக தனியார் லிமிடெட் கம்பெனிக்கு இந்த ஏகபோகம் மாற்றப்பட்டுள்ள நிலையில் இப்போதைய எரிபொருள் நெருக்கடியில் இந்த மாற்றங்களையும் அரசாங்கம் அறிவித்ததால் இது பொருத்தமான நேரத்தில் எடுக்கப்பட்ட ஒரு நகர்வாக தெரியவில்லை, அதாவது ஒரு ராங் ஸ்டெப்பாக வந்திருப்பதான விமர்சனங்கள் எல்லாம் வருகின்றன. உலகளாவிய எரிபொருளின் விலையேற்றம் நிச்சயமாகவே இலங்கையிலும் எதிரொலிக்க தலைப்படுகின்றது. அந்த வகையில் டீசல் பெட்ரோலின் விலைகள் நேற்று நள்ளிரவு முதல் அதிகரிக்கப்பட்டன. தற்போது டீசலின் விலை 1 லிட்டருக்கு 7.8%, பெட்ரோலின் விலை 1 லிட்டருக்கு 10% இன்று உயர்ந்திருக்கின்றது. எனினும் இப்போதைக்கு எரிபொருள் வெளியேற்றப்பட்டாலும் நாட்டில் தற்போது நடைமுறையில் உள்ள பேருந்து கட்டணங்கள் மாற்றப்படாது என அரசாங்கம் இல்லையென்றால் அதற்குரிய அமைப்புகள் ஒரு ஆறுதல் செய்தியை மக்களுக்கு வழங்க தலைப்படுகின்றன. ஏனென்றால் பேருந்து கட்டணங்கள் உயர்த்தப்பட்டால் அரசாங்கத்தின் மீது ஏற்கனவே மக்களுக்கு இருக்கக்கூடிய கசப்பு நிலை ஏறுமுகமாகும் என்பது தெரிந்து இந்த நகர்வு, அதாவது தற்காலிக ஒரு தளர்வு காட்டப்பட்டாலும் எரிபொருள் இன்னமும் விலை உயர்ந்தால் இத்தனை நாட்களுக்கு பழைய விலையில் பேருந்து கட்டணங்களை பராமரிக்க முடியும் என்பதும் ஒரு முக்கியமான கேள்வி. ஆனால் ஓட்டோ டீசலின் விலை உயர்த்தப்பட்டுள்ளதால் நிச்சயமாகவே ஓட்டோ எனப்படும் தானியங்கி, அதாவது ஓட்டோ ரிக்ஷாக்களின் கட்டணங்கள் உயர்த்தப்படும் என்பதும் புரிதலுக்குரிய விடயம். ஆக மொத்தம் 2022ஆம் ஆண்டில் ராஜபக்சேக்களின் ஆட்சி காலத்தில், குறிப்பாக கோட்டாபாய ராஜபக்சே அரசு தலைவராக இருந்தபோது இலங்கைக்கு ராஜபக்சேக்களின் தவறான நிதி முகாமைத்துவத்தால் பெரும் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டிருந்தது. அந்த பொருளாதார நெருக்கடியின் சரிவிலிருந்து கடந்த 4 ஆண்டுகளாக படிப்படியாக சாண் ஏறும் வகையில் நிலைமை இருந்த பின்னணியில் தற்போதைய மத்திய கிழக்கு போர் இலங்கையை இந்த விடயத்தில் முழம் சறுக்க வைக்குமோ என்ற ஒரு அச்சமும் உருவாக தலைப்படுகின்றது. உலகளாவிய எண்ணெயின் விலை அதிகரிப்பு இலங்கைக்குரிய டொலர் தேவையை நிச்சயமாகவே அதிகரிக்கும். ஏனென்றால் எண்ணெயை இறக்குமதி செய்யும் போது அது டொலரில் தான் அதற்குரிய கட்டணம் செலுத்தப்படுவது வழமை என்றபடியால் இலங்கைக்கு எரிபொருள் உலக சந்தையில் ஏறினால் அதிக அளவு டொலர் தேவைப்படும் எரிபொருளை கொள்வன செய்வதற்காக. ஆகையால் ஒரு அந்நிய செலாவணி நெருக்கடி லேசாக தலைகாட்டும். இது தீவிரமடைந்தால் பெரும் நெருக்கடி வரும் என்பதும் புரிதலுக்குரிய விடயம். இதனால் இவ்வாறான நெருக்கடியை கடந்த காலத்தில் கோட்டாபாய ஆட்சி காலத்தில் எண்ணெயை இறக்குமதி செய்வதற்கு போதிய அளவு டொலர் கையிருப்பு இல்லாததால் இறக்குமதியெல்லாம் தாமதிக்கப்பட்டதும், எண்ணெயை கொண்டு வந்த கப்பல்கள் இறக்காமல் துறைமுகத்தில் நங்கூரமிட்டு நின்றதும், இறுதியாக எண்ணெய் விலையும் உயர்ந்து கப்பல்களின் அந்த தாமத கட்டணமும் செலுத்தப்பட்டு சுண்டங்காய் காப்பணம் சுமகூலி முக்காப்பணம் என்ற வகையில் அன்று நிலைமைகள் இருந்தது. ஆகையால் இப்போது அவ்வாறான ஒரு நிலைமை மீண்டும் வருமோ என்ற அச்சங்கள் எல்லாம் உருவாகும் வகையில் இந்த தற்போதைய நிலவரங்கள் உருவாகியுள்ளன. 2022ஆம் ஆண்டில் 70% என்ற அளவில் பணவீக்க நிலைமை உயர்ந்தது. நீங்கள் அந்த விடயம் கோட்டாபாயவுக்கு எதிரான அறகலைய புரட்சிக்கு முன்னர் இந்த நிலைமை இருந்தது. இதன் பின்னர் தான் மக்களின் புரட்சி வெடித்திருந்தது. ஆனால் இப்போது இந்த பணவீக்கம் எவ்வளவோ குறைந்து விட்டது. ஆனால் இப்போது உலகளாவிய எண்ணெய் விலை தொடர்ந்தும் அதிகரித்தால் இந்த மறைமுக அடி உணவு உட்பட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை உயர்த்தும். இதனால்
பணவீக்கம் உயரும், சேவைகளின் கட்டணங்களும் உயரும். ஏனென்றால் எல்லாமே எண்ணெய் சார்ந்த விடயங்களாக இருக்கின்றது. போக்குவரத்து முதல் எரிபொருட்களை காவிக்கொண்டு வருவது, பார உந்துகள் விநியோகங்களை செய்வது உட்பட்ட சகல நகர்வுகளும் எரிபொருளுடன் எரிசக்தி துறையுடன் சம்பந்தப்பட்டதால் இந்த எரிபொருள் வெளியேற்றம் என்ற அடி எல்லா இடங்களிலும் எதிரொலிக்கத்தான் தலைப்படும். ஆகையால் இலங்கை ரூபாயின் பெறுமதிக்கும் வீழ்ச்சி காத்திருக்கும் என்ற அறிகுறிகள் எல்லாம் உள்ளன. இதற்கு அப்பால் இந்த எரிபொருள் விலை ஏற்றுவதால் மானியங்களை அறிவிக்கும் அரசாங்கத்தின் திட்டமும் இலேசில் சாத்தியப்படாது. ஏனென்றால் இந்த விடயத்தில் IMF-உடன் ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஏற்கனவே ஒரு டீலை செய்திருக்கின்றது. அதாவது மானியங்களை வழங்குவதில்லை, பொருளாதார நிலைமைகளை அரசாங்கமே கையாளும், மக்களும் அதன் சுமையை பொறுப்பேற்கும் வகையில் எல்லாம் இந்த நிலைமைகள் இருந்தது. ஆகையால் IMF-ம் இப்போது இலங்கையின் அதாவது ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் எதிர்கால நகர்வுகளை உன்னிப்பாக கவனிப்பதால் அனுர அரசாங்கத்தை பொறுத்தவரை இப்போது இந்த எரிபொருளின் விலையேற்றம், அதாவது மத்திய கிழக்கு போர் இல்லையென்றால் வளைகுடா போர் சவாலே சமாளி என்ற நிலைமையை உருவாக்க தலைப்படுகின்றது. ஆனால் அனுர அரசாங்கம் எவ்வாறு நிலைமைகளை சமாளிக்க போகின்றது என்பது எதிர்வரும் நாட்களில் தான் தெரிய வரக்கூடிய விடயம். இவ்வாறான தவறான முகாமைத்துவம் தான் 2022 இலங்கை தீவில் அரகலையா என்ற ஒரு கிளர்ச்சியை உருவாக்கி கொண்டது. அந்த கிளர்ச்சி தான் இப்போது அரசாங்கத்தில் JVP கொலு இருக்கும் வகையில் ஒரு வாய்ப்பை வழங்கியது. ஆகையால் கொலு இருத்தும் வாய்ப்புகளை வழங்கிய இந்த பொருளாதார நெருக்கடிகள் அந்த கொலுவையும் அகற்றக்கூடிய நிலைமைகளையும் எதிர்காலத்தில் உருவாக்கும் என்ற சாத்தியக்கூறுகளையும் யாரும் இப்போதைக்கு மறுத்து கொள்ள முடியாது.